ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ஒரு பக்கமான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக நெஞ்சு சளி உள்ளவங்க இந்த நண்டு குழம்பு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொரகொரப்பாக. ஸோ இப்போ அதையும் நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். 3 மீடியம் சைஸ் தக்காளி பச்சையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே நமக்கு தேவையான மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு கறி மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கடாயை ஒரு லிட் போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நண்டு சேர்த்துக்கிறேன். இங்கே 1/2 kg அளவு நண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த நண்டு கடையில் வாங்கின நண்டு கிடையாது, இது வயலில் பிடிச்சது. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக நெஞ்சு சளி உள்ளவங்க இதை சாப்பிட்ணும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கடாயை மூடி வச்சு 5 நிமிஷம் இந்த நண்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன்வைல் நமக்கு தேவையான மசாலாவை நம்ம இதில் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ 5 நிமிஷம் கழித்து இப்போ இந்த கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிற தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த குழம்பை நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இதை கொதிக்க விடணும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.